திரைத்துறை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து உதயகுமாரனையும் தனஞ்சயன் சாரையும் வச்சுக்கிட்டு 2 அண்ணனையும் வச்சுட்டு நான் பேச முடியாது. தமிழ் சினிமா மோசமான நிலைமைலாம் இல்லை. சங்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள் நீயா நானா நானா நீயா 2 ஜாம்பவான்களுக்கு தான் சொல்கிறேன் நான். போயிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பாங்க. மிகப்பெரிய பிரச்சனை இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே அது எதிர்ப்பாக இருந்து அதை தோல்வி அடைய வச்சாங்க. இந்த விசை வெளியிட்டளவுக்கு வர முடியாத கதாநாயகிகளை தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. நயன்தாரா தான் வரமாட்டாங்க சார், ரைட்டு ஓகே, இவங்க வரலாமே. நானா நீயா நீயா நானாங்கிற இந்த ஒரு எதிர்மறை சக்தி தான் இன்னைக்கு வந்து இந்த சினிமா நாசமாக போனதுக்கு காரணம். நிறையா படங்கள் விநியோகம் பண்ண முடியல, திரைத்துறையில் வெளியிட முடியல, ஷூட்டிங் போயிட்டு பாதியில் நிற்கிது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போனோம். நீங்கள் உங்கள் டைம் எடுக்க விரும்பலை. மரகதமலை இந்த படம் குழு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நாளைக்கு பெண்கள் தினம் நம்ம கொண்டாட போகிறோம். லதா அவர்களுடைய பேஷன் தான். அவங்களே தயாரித்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி டாட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பசங்கள்லாம் சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நான் படத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சினிமாவை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச அவங்க பேர பசங்களுக்கு கொடுக்குற அந்த கதையை நான் ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக எடுத்து இத்தனை ஆர்டிஸ்ட், இதில் சந்தோஷ் பிரதாப்னுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அந்த மாதிரி ஒரு பேஷனோட ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அதில் ஹீரோவாக அவரே கொரியோகிராஃபி பண்ணுறதும் ஆக்ஷன் பண்ணுறதும் சரி. படத்தில் வந்து பல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அனிமேஷன்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டைகர் பார்த்தீங்க, ஒரு இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து அனிமேஷன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனித குரங்காக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. செலவு நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கண்ணன் சார், ஆர் கண்ணன் வந்து அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரிம்மா நான் கூடவே இருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், கூட இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி நம்ம ஆர் கண்ணன் சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த என்டையர் டீம், அதில் பார்த்தீங்கன்னா ஜெகன் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி எக்கச்சக்கமான பல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் டீமும் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் பார்த்தேன், ஒரு புதுமையான ஒரு முயற்சி. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி படங்களை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ஃபேண்டஸியாக உருவாக்கின ஒரு கதையை சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படத்தை நம்மளுக்கு கொண்டு வராங்க. இந்த டைமில் உதயகுமார் சார் ரொம்ப ராஜா இப்போவும் கடிச்சிட்டாரு. என்னென்னா ராஜா வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெர்சிஸ்டண்ட்டான ஒரு கம்யூனிகேட்டர். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் குரூப்பில் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பார். இது மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்னு. அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சரி ராஜா இவ்வளோ சொல்கிறாருல்ல, ஜெயிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிச்சு இன்றைக்கி ஈசி மெம்பராக அவர் வந்திருக்காரு. அந்த ஈசி மெம்பராக வந்த உடனே அவருக்கு ஆர்வம், பயங்கர ஆர்வம், நிறைய சேஞ்ச் வரணும், இந்த இண்டஸ்ட்ரியில் மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தடதடான்னு பேசுகிறாரு. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சமாதானமாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலவரம் புரிய வரும். இந்த நிலவரம் என்ன மாதிரி, இந்த சினிமா எப்படி இருக்கும், இந்த சினிமாவில் வந்து அவ்வளோ ஈஸியாக சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. எல்லோருமே டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா சினிமா என்பது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ராஜா. ஒரு ப்ரொடியூசருக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க பணம் போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு டெமோக்ராட்டிக் உரிமைன்னு சொல்லுவாங்க. அது என் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது என் டிசிஷன், நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அப்படி தான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவார். இன்றைக்கி 9 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாகி இருக்குது. இந்த 9 திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல முடியும், இது எங்கள் படம், நான் சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு வியாபாரம் பண்ணுற சுதந்திரம் எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது மிகப்பெரிய பிரச்சனை, இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே அது எதிர்ப்பாக இருந்து அதை தோல்வி அடைய வச்சாங்க. அவங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்துட்டே இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண சின்ன தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ரிலீஸ் ரெகுலேஷனை பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் தூக்கி போட்டு மெரிச்சு எங்கள் தேதி இந்த தேதி நாங்கள் மாற்றி வருவோம், நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் சுய கட்டுப்பாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றும். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தயாரிப்பாளர்களும் எல்லோருமே, இதில் இருக்கிற எல்லோருமே. இன்றைக்கி 9 திரைப்படம் வந்திருக்குன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சுய கட்டுப்பாடோடு வரணும். இப்போ எல்லாருமே ஆடியன்ஸு கவனிக்க மாட்டாங்க. எக்ஸாம் சீசன் போயிட்டுருக்கு, அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 9 திரைப்படம் வருது, யார் அதை கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், ஓகே இன்னும் 4 பேர் போட்டாங்க, பரவாயில்ல இன்னொரு வாரம் வருவோம் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடோட சுய டிசிப்ளினோட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் ஓகே.
ஓரளவாவது அட்டென்ஷன் கிடைக்கும். தமிழ் சினிமா மோசமான நிலைமையெல்லாம் இல்லை, நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், ஊடகங்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மாதமும் 1-2 வெற்றி படங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. நீங்கள் சும்மா சமீபத்தை உதாரணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது ஆரம்பித்து நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் சிறை, அது பிறகு ஜனவரியில் ட்ரிபிள் டி, அது பிறகு பிப்ரவரியில் வித்லாவ், அப்புறம் வந்து இப்போது சமீபத்தில் தாய்க்கிழவி அப்படின்னு மாதம் பல வெற்றி படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு யூத் என்ற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியே வரிசையாக படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏப்ரலில் நிறைய படங்கள் வருது. ஒவ்வொரு மாதமும் 1-2 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை. அவங்க 5 கோடியில் செலவு பண்ணாங்கன்னா 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தயாரிப்பாளர் தான். இந்த ஊடகங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துருக்குமா, அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஊடகங்கள் அவங்க எல்லாருமே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடிட்டாங்கன்னா படம் வெற்றி. அதில் வந்து யாருமே நம்மளை தடுக்க முடியாது. 5 படத்து நடுவில் வந்தாலும் சரி, 8 படத்து நடுவில் வந்தாலும் சரி, யாருமே நம்மளை தடுக்க முடியாது. நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஊடக நண்பர்களே சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்னா அது பிறகு ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போது எப்படி வந்து ஒரு திடீர்னு ஒரு தாய்க்கழி வருது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக வந்து கிட்டத்தட்ட 40 கோடி இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு, 50 கோடி பண்ணோம். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படிடா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், உமன் சென்ட்ரிக் படம் 50 கோடி வருமா அப்படின்னு வரும்போது 6-7 கோடியில் எடுத்த படம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசருக்கு வரப்போகுது. அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றிகள், அவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா இந்த தமிழ் சினிமா அந்தளவு வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்குது. நல்ல படங்களை கொடுத்தா போகிறோம், நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்கிறோன்னு ஆடியன்ஸாக சொல்கிறாங்க, ஊடகங்களும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம பொறுத்தவரையும் எல்லாருக்குமே இருக்கிற பொறுப்பு ராஜா ஒன்றே ஒன்று தான், நல்ல படம் நம்ம கொடுக்குறோமா. நல்ல படம்னா ஆடியன்ஸ்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் பிடிச்சிருந்தனா அவங்கெல்லாம் கொண்டாடிடுவாங்க, படம் வெற்றி அடைஞ்சிரும். அதுக்கு தான் போராடணும். நம்ம எல்லாருமே போராட வேண்டியது, நம்ம எல்லாருமே சிறப்பான ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. மீது எல்லாமே ஃபால் இன் பிளேஸ், இது எல்லாம் சரியாக பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க முடியாது, இயக்குநர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட டிசிஷன், அவங்களுடைய காசு, அந்த இயக்குநருடைய முயற்சி, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, படம் நல்லா வருதுன்றது அது அமையிறது, எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் மாற்றம் அப்படின்றது மீதி விஷயத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள், எப்படி காஸ்ட்டை குறைக்கிறது, ஒரு தயாரிப்பாளருடைய செலவுகளை எப்படி குறைக்கிறது, அதுதான் நம்ம பண்ணோம். இண்டஸ்ட்ரியாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய காஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை குறைச்சிட்டு ரெவென்யூன்றது படத்தை பொறுத்து இருக்குது. அந்த படம் சிறப்பாக வர்றது அவங்க கையில் இருக்குது. ஆனால் காஸ்ட் எலிமெண்ட்ஸை நம்ம இண்டஸ்ட்ரியாக அசோசியேஷனாக எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த காஸ்ட் எலிமெண்ட்டை குறைக்க போகிறோம், அதுதான் உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த புது தலைமையில் ராஜா மாதிரி சுறுசுறுப்பான துருன்னு இருக்கிற ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணி, எல்லா விஷயத்துலையும் காஸ்ட் கம்மியாகி நல்ல படங்கள் வரணும், அந்த படங்களாக வெற்றி அடையணும். இந்த மரகதமலை அவங்க சின்சியராக ட்ரை பண்ணியிருக்கிற லதா மேம்னுடைய என்டையர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி சொல்கிறேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷ் பிரதாப், ஜெகன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஊடக நண்பர்கள். வந்து இந்த நேரம் 6 to 9 o'clock என்ற டைம் ஸ்லாட்டே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். பிஆர் அவனியில் சொல்ல போகிறேன், நான் சொல்ல போகிறேன், எப்பா 6 o'clock நிறுத்திங்க. நம்ம எல்லாருமே 9 to 6 தான் ஒர்க் பண்ணுறோம். ஊடக நண்பர்கள் மட்டும் ஏன் 9-10 மணி ஒர்க் பண்ணணும்? ஸோ என்னுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முன்னாடி பிஆர் வைக்கிறேன், ப்ளீஸ் ஸ்டாப் அட் 6 o'clock எவ்ரி ஈவெண்ட். 6 o'clock நிறுத்துங்க. இந்த மாதிரி உட்கார வச்சு எல்லாரையும் பாவம் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டுக்கு போகிறத டிலே பண்ணாதீங்கன்னு பிஆர் யூனியனை கேட்டுக்கிறேன். அடுத்த கட்டமாக பிஆர் யூனியன் மீட்டிங் போது நான் கண்டிப்பாக இதை வந்து ஒரு டிமாண்டாக வைக்க போகிறேன். ஊடக நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுவேன்னா 3 slots, 9 o'clock, 12 o'clock, 3 o'clock, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சந்தோஷ் கண்டிப்பாக சொல்கிறேன், 6 o'clock முடிச்சுட்டு போயிடணும். எதுப்பா? இல்லை அது கண்டிப்பாக நீங்கள் நான் ஒன்றே சொல்லியிருந்தேன், நான் கரெக்டாக வந்தோடனே சொன்னேன் ஈவெண்ட் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் வெயிட் பண்ண வந்துடுறாங்க சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லைங்க, கரெக்டாக 9 மணிக்கு அவங்களை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 6 to 9 இப்போ 9:15 ஆகிடுச்சு. அதுவே எனக்கு உண்மையிலே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் நம்மளுக்கு குடும்பம் இருக்குது. நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தேன், குடும்பம் தான் முக்கியம் நம்மளுக்கு. நம்ம குடும்பம், நம்ம போய் குடும்பத்தை பார்க்கணும். அதனால் எல்லோரும் கிளம்புவோம் குடும்பத்துக்கு. அண்டு மிக்க நன்றி. எல்லோருமே நம்ம நாளைக்கு பெண்கள் தினம், அது சிறப்பாக எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பெண்களை கொண்டாடுவோம். மரகதமலை பெண்களால் சேர்ந்து எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. டெக்னிக்கல் லெஜண்டுன்னு சொல்லலாம் தனஞ்சயன் சார் அவர்களை.
அவர் வந்து அவருக்கு முன்னாடியும் பேசுகிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு சந்தோஷம். ஸோ தற்பொழுது தான் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சு புதிய தலைமை நிர்வாகம் வந்து பதவியேற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து முதல் மேடையாக இந்த மேடையை நான் பார்க்குறேன். எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த மரகத மலை இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் புவன் செல்வராஜ் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஒரு வீர பெண்மணியாக தான் நம்ம பார்க்கணும் அவங்கள. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மரகத மலைங்கிற இந்த ட்ரெய்லர் அண்டு சாங்ஸை நம்ம பார்த்தோம். அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த சாங்ஸில் அவ்வளோ டெக்னிக்கலாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். படத்தினுடைய கதாநாயகன் அவ்வளோ அழகாக இருக்காங்க, சும்மா சூப்பராக இருக்காங்க. யங்ஸ்டர் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் பிஆர்ஓ அண்ணன் அவர்களுக்கு. அவங்க இயக்குனருடைய டாக்டர்ஸ் 2 பேரை கொஞ்சம் ஸ்டேஜில் ஏற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 3 பேருன்னு சொன்னாங்க, 2 பேர் இங்கே இருக்காங்க. இது ஒரு முக்கியமான தருணம் இல்லையா? ஒரு இசை வெளியீட்டு விழாங்கிறது ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அது இரண்டையும் ஒருங்கிணைந்து பெறப்பெற்ற ஒரு பெண்மணிக்கு தனது பிள்ளைகளுடைய பலத்தினுடைய இந்த திரைக்காவியத்தை படைத்திருக்கார்கள் என்றால் அந்த 2 பெண்மணிகளை துறையில் இந்த ஆடியோ லான்ச்சில் மேடைக்கு ஏற்றுவது ஒரு அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஓகே, சூப்பர். அதுலேயும் ஒரு எளிமை, பண்பு, பணிவு, அடக்கம். அம்மாவை மாதிரியே இருக்கீங்க. அவங்களும் மேடையில் முதல்ல ஏறுறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சப்பட்டாங்க. ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடிய செவன்த் ஸ்டுடியோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படங்களுடைய விநியோக முறையும் சரி, திரைத்துறையில் அதனுடைய வியாபார ரீதியும் சரி, எல்லாமே தெரிஞ்ச ஜாம்பவான்கள் இங்கே மேடையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடிகர்கள் அண்டு திரைத்துறை கலைஞர்கள், ஸ்டன் மாஸ்டர்ஸ் அண்டு டான்ஸ் மாஸ்டர் அண்ணன் சொல்லவே வேணாம். அண்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஹீரோயினி வரல, ஒரு வருத்தம் தான். இது நிறைய ஃபங்க்ஷனில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நானே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது என் மேலே தனியாக ஒரு விஷயத்தை வச்சுருவாங்க. கதாநாயகி வரலைன்னா ராஜா பேசிடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இன்னொரு பணிவான வேண்டுகோள், திரைத்துறையில் படம் எடுக்க வருபவர்கள் இந்த விசை வெளியீட்டுகளுக்கு வர முடியாத கதாநாயகிகளை தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இவங்க வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினி கூட கிடையாது. இங்கே உள்ள ஒரு தமிழ் ஹீரோயினி தான். 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இசை வெளியிட்டலான்னு தெரியும். எவ்வளோ நயன்தாரா தான் வரமாட்டாங்க சார், ரைட்டு ஓகே. இவங்க வரலாமே. அவங்களோட இவங்க ஒன்றும் பெரிய ஒரு நடிகை ஒன்றும் இல்லைல்ல. நான் யாரையும் தாழ்மைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு படம் எடுக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறது கதாநாயகியோட வேலை. அதுதான் வந்து ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளருமா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவங்க கொடுக்குற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொக்கிஷம். அதை கூட கொடுக்க வந்து ஒரு வலுவில்லாத ஒரு ஹீரோயினியை நம்ம பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ வந்து மெனக்கெட்டிருப்பாங்க, எவ்வளோ பொருட்செலவு பண்ணியிருப்பாங்க. திரைத்துறை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து உதயகுமார் அண்ணனையும் தனஞ்சயன் சார் அண்ணனையும் வச்சுக்கிட்டு 2 அண்ணனையும் வச்சுட்டு நான் பேச முடியாது. இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டி தான் தீரணும். எந்த ஒரு விநியோக முறையும் இன்றைக்கி வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஒரு ஹிந்தி ரைட்ஸோ சரி, சேட்டலைட்டோ, எஃப்எம்எஸோ, டிஜிட்டல் ரைட்ஸோ, ஓடிடியோ எதுவுமே சரி பேசவே முடியாது. பேசும்பொழுதே சொல்லிவிடுவாங்க, சார் ஏதாவது ஒரு விலை சொன்னால் தானே நம்ம விலையை நம்ம சொல்ல முடியும். விலையே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதை மறுத்து பேச முடியாது. அதையும் கடந்து நிறைய இசை வெளியீட்டு விழா நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திரைத்துறையில் வந்து நிறைய படங்கள் வந்து வெளியீட்டுக்கு வருது, வெளியிடுறாங்க, போகிறதும் தெரியல, வரும் தெரியல. நிறைய திரையரங்குகளில் வந்து திரைப்படங்கள் வந்து இன்றைக்கி இல்லாமல் தேட்டர் வந்து மூடி வச்சுருக்காங்க. எதுவுமே இல்லை. ஷோ பிரேக் இல்லைன்னா ஷோ லாஸ்ட். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறில் வந்து ஷோ லாஸ்ட்டாக ஷோ பிரேக் ஆகுது. இதெல்லாம் நம்ம யாருக்கு தெரிய போகுது? இல்லை. ஸோ அதனால் இந்த சிறு முதலீட்டு திரைப்படங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுங்க. அப்புறம் வந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகம் இன்றைக்கி வந்து வர்றதுக்கு, தமிழ்குமரன் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செயலாளர்கள் கதிரேசனும் சரி, ராதாகிருஷ்ணனும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வர முடியாத சூழல், ஏன்னா தொடர்ந்து நிறைய பணிகள் இருந்ததுனால இப்போ வெளியூர்களுக்கு பயணம் போயிருக்காங்க. ஸோ அதனால் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு, சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து பத்திரிகையான ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய இடத்துல வந்து திரைப்படங்கள் வந்து முடக்கப்பட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் பாருங்கள், ஆடியோ லான்ச் அன்னைக்கு முன்னாடியே வந்து சென்சாரும் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ப்ரிப்பேர் பிளான் பண்ணி ஒரு பெண்மணி வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்து இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பானுங்களை கூட்டி இந்த ஒரு இசை வெளியீட்டு நடத்தி ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேண்ணே. சினிமா இன்றைக்கி நாசமாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சங்கங்கள் தானே. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சங்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள் நீயா நானா நானா நீயா 2 ஜாம்பவான்களுக்கும் தான் சொல்கிறேன் நான். நானா நீயா நீயா நானாங்கிற இந்த ஒரு எதிர்மறை சக்தி தான் இன்றைக்கி வந்து இந்த சினிமா நாசமாக போனதுக்கு காரணம். நிறையா படங்கள் விநியோகம் பண்ண முடியலை, திரைத்துறையில் வெளியிட முடியல, ஷூட்டிங் போய்ட்டு பாதியில் நிற்கிது, டிஜிட்டல் ரைட்ஸு கிடையாது, ஓடிடி ரைட்ஸு கிடையாது, எந்த ஒரு விநியோகம் பண்ண முடியல. பல 100 திரைப்படங்கள் முடங்கி கிடைக்குது தமிழ் திரையுலகில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எங்கள் அண்ணங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து சில விஷயங்களை பேச முடியாமல் அப்படியே கடந்து போகிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே நிறைய விஷயங்கள் அதை பின்னாடி இருக்குது. அதை வந்து உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக வந்து ஆர்வி அண்ணனையும் தனஞ்சயன் சாரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சிறு முதலீட்டு திரைப்படங்கள் வந்து திரைக்கு போவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சங்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை வந்து அறுத்து எறிஞ்சிட்டு ஒற்றுமையோட செயல்படுவதற்கான வழிவகைகளை முன்னெடுத்து இந்த திரைத்துறை நல்லா இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓட வேண்டும், வருவாயை தயாரிப்பாளருக்கு ஈட்ட வேண்டும். அதற்கான வழிவகைகளை இன்று இருக்கக்கூடிய திரைத்துறை ஜாம்பவான்கள் செய்ய வேண்டும், அதில் தலைமை நிர்வாகத்தில் இருக்கவர்கள் செய்ய வேண்டும். அப்படிங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த மரகதமலை ஆடியோ லான்ச்சில் நான் வச்சுக்கிறேன் அண்ணங்களுக்கு முன்னாடி. இன்னொரு சின்ன ஒரு கருத்து என்னென்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு சில நபர்களை வந்து அழைக்கும் பொழுது இந்த ஐஎஸ்ஐ ரிப்போர்ட் எடுப்பாங்க. சிஎம்ஐ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவங்க யார், இந்த ப்ரொடியூசர், அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்டு என்ன, யார், இதெல்லாமா கேட்பாங்க. அதுக்காக சங்கத்துக்கு வரீங்க? அதுக்காக ஜெயிச்சு சங்கத்துக்கு வரீங்க? எந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்தாலும் அவர் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்குரியான ஒரு உந்து சக்தியாகத்தான் சங்கங்கள் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும். வரணும், வாய்ப்பு இருக்குன்னு வரணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக இல்லை, ஒரு 5 கோடியில் படம் எடுத்துருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்ஜெட்டு, சிறு முதலீடு கூட கிடையாது, இது ஒரு பெரிய பட்ஜெட்டு. வருமா வராதா எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாரும் வரணும். ஏங்க நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு தான் ஹைலைட் நியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள். தனஞ்சயன் சார் இருக்கார், லெஜண்டு. எங்கள் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பல 100 தயாரிப்பாளர்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மாமன்னனாக இருக்கிறாரு. அவர்களை கடந்து நிறையாவே இருக்கு. சரி, அந்த நயன்தாரா மாதிரி தான் இந்த நடிகையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சொன்னது தான் நீங்கள் இந்த தயாரிப்பாளரை பாருங்கள், அவங்க முகத்தை பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஒரு ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு நயன்தாரா வரலன்னா குத்தம் தான். ஆனால் நயன்தாரா விட ஒரு பெரிய கதாநாயகி நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வரல, அவங்க பொருள் செலவில் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதனால் அதுக்கு மேலே பேசினா விவாதம் தான் வரும். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு. ஸோ ஆங்கர் பொன்வாணி அவருடைய இது நல்லா இருக்குது. ஸோ அவர்களுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டணும் இந்த படத்தில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.